ஆண்கள்கிட்ட விழுகிற ஹேர் ஃபால் மாதிரி இன்னைக்கு தேதிக்கு பெண்கள்கிட்ட நிறைய ஹேர் ஃபால் நடந்துட்டு இருக்கு. பெண்கள் சொட்டைக்குள்ள போயிட்டு இருக்காங்க. போன் யூஸ் பண்றதுக்கும் தலைமுடிக்கு என்ன சம்பந்தம்? ஒரு 25 நிமிஷம் 20 நிமிஷம் நீங்க இருட்டிலே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. தூக்க வரலன்னு நினைச்சு என்ன பண்ணுங்க, டக்குன்னு மொபைல் எடுத்து ஒரு 10 ரீல் ஸ்க்ரோல் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆட்டோமேட்டிக்கா லைட் என்ன ஆயிடுது, உங்க கண்ணு வழியா போயிடுதா, ஆட்டோமேட்டிக்கா அங்க என்ன வேணும், லைட் சிக்னல்ஸ் வந்து உள்ள போய் பிட்டு இருக்கலாம், பீனியல் டச் பண்ணிடும். நான் ரீசெண்டாக பார்க்குறது ஆண்கள்கிட்ட விழுகிற ஹேர் ஃபால் மாதிரி இன்னைக்கு தேதிக்கு பெண்கள்கிட்ட நிறைய ஹேர் ஃபால் நடந்துகிட்டு இருக்கு. பெண்கள் சொட்டைக்குள்ள போயிட்டு இருக்காங்க. அந்த ஃபீமேல் பால்னஸ், ஃபீமேல் பேட்டர்ன் ஹேர் லாஸ்ங்கிறது இன்னைக்கு நிறைய பார்த்துட்டு இருக்கோம். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி ஆக்டிவிட்டி என்ன பண்றாங்கிறத நம்ம நோட் பண்ணிட்டே இருக்கணும். ஏதோ ஒரு விஷயத்த ரொம்ப அப்நார்மலா ரொம்ப நாள் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ கேர்ள்ஸ்லாம் நைட் ஷிஃப்ட் போக ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் நைட் ஷிஃப்ட் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டாவது, குடும்ப தலைவிகள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் யூஸ் பண்ற டெண்டன்சி அவங்க நிறைய ஆகிட்டே இருக்கு. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு பேஷண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு 1:30 மணி 2 மணி வரைக்கும் தூங்க மாட்டாங்க. ஷீஸ் லைக் ஒரு 27 வயசு அந்த பொண்ணு நினைக்கிறேன், 25-27 வயசு. அவங்க வந்து யூஸ் பண்ண, நான் வந்து சொல்லுவேன், ஃபோன் வந்து நீங்க வந்து கொஞ்சம் யூஸ் பண்றது குறைச்சிக்கோங்கன்னா அவங்க டேரக்டாவே கேட்பாங்க, ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கும் தலைமுடிக்கு என்ன சம்பந்தம்? நீங்கள் என்ன ஃபோன் யூஸ் பண்ணுறத பற்றி பேசி, எனக்கு அப்போ தான் டைம் இருக்குது, நான் ஆஃபீஸ்லேருந்து வரதே 10-11 மணி ஆகிடுது, அதுக்கப்புறம் தான் டைம் இருக்குது, அப்போ தான் யூஸ் பண்ண முடியுன்றாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் மறுபடியும் உடம்புக்குள்ள போய் பார்க்கணும். நம்ம தூங்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல வந்து பிட்யூட்டரி கிளாண்டுன்னு ஒரு பீனியல் கிளாண்ட் ஒரு கிளாண்ட் இருக்குது. அந்த பீனியல் கிளாண்டில் மெலட்டோனின் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து ரொம்ப முக்கியமான ஹார்மோன். இந்த மெலட்டோனின் எப்போ சுரக்கும்னு பார்த்தீங்கன்னா, அந்த மெலட்டோனின் சுரந்தாதான் நமக்கு தூக்கம் இனிஷியேட் ஆகும். அப்போ தான் நமக்கு தூக்கம் வர ஆரம்பிக்கும். இது நீங்கள் லைட்டெல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த இருட்டுக்குள்ளே போனால் அந்த இருட்டை தான் அது வந்து சிக்னலாக எடுத்துக்கும். ஒரு இவ்வளோ டைமுக்கு வந்து 25 நிமிஷத்துல 30 நிமிஷம் வரைக்கும் இருட்டிலேயே இருந்தால், ஸோ கம்ப்ளீட்டாக இந்த பாடிக்கு வந்து ரெஸ்ட் தேவைப்படுது போலன்னு நினச்சி சிக்னல் எடுத்துக்கிட்டு மெலட்டோனின் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கும். இதுக்கு நடுவில் தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு 25 நிமிஷம் 20 நிமிஷம் நீங்கள் இருட்டிலே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. சரி, தூக்கம் வரலன்னு நினச்சி என்ன பண்ணுங்க, டக்குன்னு மொபைல் எடுத்து ஒரு 10 ரீல் ஸ்க்ரோல் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக லைட் என்ன ஆயிடுது, உங்க கண்ணு வழியா போயிடுதா, ஆட்டோமேட்டிக்காக அங்கே என்ன வேணும், லைட் சிக்னல்ஸ் வந்து உள்ள போய் பிட்டு இருக்கலாம், பீனியல் டச் பண்ணிடும். அப்போ மறுபடியும் மெலட்டோனின் ப்ரொடக்ஷன் ஸ்டாப் ஆயிடும். ஸோ நீங்கள் 20 நிமிஷம் கண்ணை மூடிட்டு இருந்தது அந்த 10 நிமிஷத்தில் வேஸ்ட். இப்போ மறுபடியும் மொபைலை வச்சுட்டா மறுபடியும் 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணணும் மெலட்டோனின் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு. ஸோ இதே மாதிரி நீங்கள் மெலட்டோனின் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணி தூங்காமல் இருக்கிறதுனால என்ன ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகும்னு பார்த்தா உங்கள் பாடி என்ன சென்ஸ் பண்ணும், சாரி இந்த மிஷின் வந்து இன்னும் முழிச்சிட்டு இருக்கு போல, அப்போ நம்ம எந்த மிஷின் உள்ள இருக்க எந்த ஆர்கன்ஸும் நம்ம ரெஸ்ட் எடுக்க வேண்டாம், நம்ம ஆக்டிவேட் பண்ணி விட்டுருவோம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஆக்டிவ் ஸ்டேஜ்லேயே வச்சிருக்கோம். ஸோ உங்களுக்கு பசிக்க ஆரம்பிச்சிடும் நைட்டில். என்னத்தையாவது ஆர்டர் பண்ணி சாப்பிட தோணும் நம்மளுக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம நெட்ஃப்ளிக்ஸோ இல்லை நம்ம அமேசானோ நம்ம பார்க்கும்போது, பிரைம் வீடியோஸ் பார்க்கும்போது என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு கவுச்சில் உட்காந்து சாப்பிட்றோம் அப்படின்னா நம்ம ஸ்விக்கியில் நிறைய ஆர்டர் போடுவோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக பசிக்காது. இல்லை மூவி முடிச்சுட்டு பசங்களாம் சேர்ந்து வெளியே சாப்பிட போயிடுவாங்க. அது 3 o'clock பிரியாணி, 2 o'clock பிரியாணின்ட்டு. இதனால என்ன சொல்றது, லேட் நைட் தூங்காமல் இருக்கிறத வந்து மேக்ஸிமம் குறைச்சிக்கணும். இது வந்து நம்ம ஸ்கின் அண்ட் ஹேரை படிக்கும் போது அப்படியே ட்ராக் பண்ணி உள்ள போனீங்கன்னா ஏதோ ஒரு லைஃப் ஸ்டைல ஒரு பாதிப்பு கண்டிப்பா நடந்திருக்கும். 200% லைஃப் ஸ்டைல் ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கும். ஒன்னு அவங்க எக்ஸசிவா ஒரு விஷயத்த பண்ணுவாங்க, இல்ல ஒண்ணுமே பண்ணாம அப்படி கம்ப்ளீட்டா இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ரொம்ப எக்ஸசிவா எக்ஸசைஸ் பண்ணலாம், இல்ல கம்ப்ளீட்டா எக்ஸசைஸே பண்ணாம இருக்கலாம். ரெண்டுமே ஆபத்து தான். இந்த விஷயம் வந்துட்டு டுவர்ட்ஸ் பால்னஸ் வரைக்கும் எடுத்துட்டு போயிருக்கு, நிறைய பேருக்கு போயிருக்கு. அதாவது இந்த பால்னஸ்க்கு காரணம் அவங்க பண்ற இந்த லைஃப் ஸ்டைல் தப்புதாங்கிறது தெரியாம இருப்பாங்கல்ல. அப்ப மேலோட்டம் என்ன பண்ணுவாங்க, வெறும் சீரம் மட்டும் தடவிட்டே இருப்பாங்க. சீரம் தடவி பார்ப்பாங்க, நிறைய டாக்டர்ஸை பார்ப்பாங்க, மல்டிவிட்டமின் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஆனா ரிசல்ட் இருக்காது. ஏன்னா அந்த கோர் ப்ராப்ளம் நம்ம இன்னும் அட்ரஸ் பண்ணல. என்ன எக்ஸாக்ட் காரணமோ அதை நம்ம சரி பண்ணலங்கிறப்ப இது வந்து இப்போ என்ன ஆச்சுன்னா, இது வந்து எப்படி போயிட்டு இருக்குன்னா, இது வந்து சின்ன குழந்தைங்க 18-19 வயசுல இருக்க பெண்களுக்குலாம் வந்து ஃபீமேல் பேட்டர்ன் பால்னஸ் வந்துருச்சு. ஏன்னா அவங்களாம் காலேஜ்ல படிக்கிறாங்க, ஹாஸ்டல்ல படிக்கிறாங்க, எல்லாம் சேர்ந்து மொபைல், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், அப்பதான் ரீல்ஸ் எடுக்கிறது. ஸோ அப்பதான் ரொம்ப ஹைலி ஆக்டிவா இருக்காங்க எல்லாருமே. இது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன ஆயிருதுன்னா இவங்க லைஃப் ஸ்டைலாவே மாறிடுது. ஸோ உள்ள வேதியியல் மாற்றங்கள் நடந்து அதோட ரிஃப்ளெக்ஷன் என்ன ஆயிருதுன்னா உங்க ஸ்கின்லயும் உங்க ஹேர்லயும் காமிச்சிருது.